ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா கேரட் மாசி பொரியல் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ கேரட் கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கேரட் வேகிறதுக்காக நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நம்ம எப்படி கேரட் பொரியல் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான். இதில் வந்து நம்ம மாசி கருவாட்டுத்தூள் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வேலை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ கேரட் நல்லா தண்ணியெலாம் சுண்டி வெந்து வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து மாசி கருவாட்டுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி மாசி கருவாட்டுத்தூள் போட்டு பீக்கங்காய் குழம்பு வச்சுருக்கோம். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேல் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேரட் மாசி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.